ஆப்ரேஷன்றது டிஃபால்ட்டா இருக்கிறது. ஆமா, விஷன் ஆபரேஷன் யூஎஸ்ஏ அப்படின்றது வந்து ஆரக்கிள் இஸ் கிவன் டிஃபால்ட்டா நமக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக அவங்க கொடுக்குற இன்ஸ்டன்ஸ் டேட்டாவோட. ஓகே ஓகே சார். ஓகே சார். அதுல வந்து இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே விஷன் தான். SCM இது HRMS. ஓகே. எல்லாமே எல்லா இதுமே அதுல இருக்கும். லோட் பண்ணி கொடுக்குற சாம்பிள்ல இப்ப நான் லோட் பண்ணி கொடுத்ததான் எனக்கும். இங்க பாருங்க, ஸ்விட்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி போய் பார்த்தது பாருங்க, ஆரக்கிள் இருக்க எல்லாமே வந்துடும். ஸோ இதுல போய் நம்ம ஜெனரல் லெட்ஜர் போறோம். ஓகே சார். ஸோ ஜெனரல் லெட்ஜர் விஷன் ஆபரேஷன், அந்த IFRS ஒன்று வருது, அதான் செகண்டரி லெட்ஜர் தனியா வந்துடும். இதுக்கு கீழே கிரியேட் பண்றது பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாம் பார்க்க போறோம். ஓகே சார். செட்டப் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் கீ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்? செக்மெண்ட். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் லீகல் என்டிட்டி அதெல்லாம் சொன்னீங்க. அது வந்து மல்டி ஆர்க் ஸ்ட்ரக்சர். நம்ம பார்க்க வேண்டியது இது சிலபஸ் படி செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் முடிச்சிடணும், அப்புறமா அதை லிங்க் பண்ணலாம் ஃபைனலா. ஏன்னா இது ஆல்ரெடி விஷன் ஆபரேஷன் லிங்க் ஆகி தான் இருக்கு. ஓகே, அப்படின்னா இந்த லாகின் பண்றதே மாறிடும் அதுல போனீங்கன்னா. அதை நான் சொல்லித்தரேன். ஓ ஓகே ஓகே ஓகே. ஜெனரல் லெட்ஜர் பர்சன்டேஜ் போட்டு query பண்றேன். ஸோ ஜெனரல் லெட்ஜர் மாடியூல் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா GL லெட்ஜர் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். ஸோ இது வந்து அடிஷனல் டு கீ லெட்ஜர் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கு. நமக்கு தேவை டவுன் ஏரோ பிரஸ் பண்ணுங்க. டவுன் ஏரோ அக்கவுண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். அக்கவுண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ல தான் நம்ம சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அன்னைக்கு ஒன்று கிரியேட் பண்ணோமே, என்ன இனிஷியல்ல பண்ணோம்? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ஸ்ல போயிட்டு இனிஷியல் RA வா கம்பெனி RA சார் அப்படின்னு பண்ண ஞாபகம் இருக்கு. RA தான் சார் அது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? புது இதே கிரியேட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் இங்க கோடுன்னு இருக்குல்ல சார், அது கோட் என்ன மீன் பண்ணுது சார்? கோட் தான் நேம் ஆஃப் தி சார்ட் ஆஃப் அக்கவுண்ட். இது டைட்டில். இது நீங்க ஷார்ட்டா கொடுத்துட்டு இங்க டைட்டில் பெருசா கொடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ நாம வந்து ஒரு ஓகே HCL குரூப் கிரியேட் பண்ண போறோம்னா HCL அப்படின்னு கொடுத்துட்டு, இல்ல HCF குரூப்ஸ் இன்டர்நேஷனல் அந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் நேம் இங்க போட்டுக்கலாம். ஓகே, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் ஒயிட் ஃபீல்ட் ஆப்ஷனல், yellow ஃபீல்ட் மேண்டேட்டரி, ஆரக்கிள். ஓகே 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 சார். செக்மெண்ட் கீழ இந்த எனேபிள் மட்டும் என்ன அதுக்கு முன்னாடி பீரியட் ஏதோ இதோ கீழ சார் முன்னாடி ஸ்கிரீன்ல எங்க? சோ இங்க நம்ம வந்து எனேபிள் கொடுக்கணும். நீங்க சைடு பை சைடு அந்த PDF ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த PDFல ஒவ்வொரு கீக்கும் வேல்யூ இருக்கும், என்னென்ன பண்றாங்கன்னு. ஓகே, தியரி ஒன்னு பிராக்டிகல் சேவ் பண்ண இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது எனேபிள்டு. நீங்க லாஸ்டா சேவ் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் வேலிடேட். வாட் இஸ் கிராஸ் வேலிடேட் செக்மெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்க ஹார்ட்வேர் சேல்ஸ், சாஃப்ட்வேர் சேல்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து ஒன்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க ஹார்ட்வேர் சேல். சாஃப்ட்வேர் அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த லொகேஷனோ இல்ல அந்த டைப் ஆஃப் சேல் அந்த தெரியலன்னா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதான் கிராஸ் வேலிடேஷன் செக்மெண்ட். ஓகே, சோ ஓகே சார். சோ நான் என்ன பண்ணேன்? HCL கிரியேட் பண்ணேன்.
HCL business னு ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்றேன். செக்மெண்ட் 1 இருக்கு, நான் 2 தரேன். ஓகே, ஓகே. HCL டிபார்ட்மெண்ட், நான் காஸ்ட் சென்டர். ஸோ காஸ்ட் சென்டர் வந்து செக்மெண்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அக்கௌண்ட் 3. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் 2 மாத்தி கொடுத்துருக்கேன். ஓகே, பிசினஸ் 2வது வர மாதிரி கொடுத்துருக்கேன். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நேமை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு உள்ள வந்து 3 செக்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட எந்த ரேஞ்சில் வரணும்னு அலைன்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்றோம்ல சார், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். அடுத்து வேல்யூ செட். ஓகே ஓகே, அடுத்து வேல்யூ செட் கொடுக்கணும். சோ நான் சொன்ன மாதிரி இப்படி இருக்கட்டும். ஓகே, இங்க இருக்கு பாருங்க, வேலிடேஷன் செட்ஸ். இந்த நேவிகேஷன் மேல வருது பாருங்க, செட்டப் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் வேலிடேஷன் செட்ஸ். ஓகே, இங்க போயிட்டு இங்க இருக்கா வேல்யூ செட், இங்கே நம்ம பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து HCL, நீங்க ஆக்சுவலா எனக்கு லேட்டா தான் சார் அந்த ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப தெரியுதா? இப்போ ஓகே சார். ஓகே, சோ அந்த நேவிகேஷன் பாத்துக்கோங்க, செட்டப் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் வேலிடேஷன் செட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுலயே போய் பண்ணலாம், அன்னைக்கு அதே ஸ்கிரீன்ல பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதுல போய் நான் பண்றேன். ஓகே சார், only for validation. so but இதுவும் வேல்யூ செட் தானே சார்? இதுவும் அதே வேல்யூ செட் தான், இது தனித்தனி நேவிகேஷன், அதுலயே நீங்க பண்ணலாம், இதுலயும் பண்ணலாம். சோ கம்பெனிக்கு அதே மாதிரி கொடுக்கிறேன், சேவ் பண்றேன். இப்போ இதே ஒரு வாட்டியும் போ தேவையில்லைன்னா இந்த ரைட் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இங்க ஷார்ட்கட்டா வந்துடும், ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் வேல்யூ செட் வந்துருதா? ஓகே 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 சார். காஸ்ட் சென்டர் ஒரு 3 கொடுக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் நோ செக்யூரிட்டி, ஹைரார்கி, நான் ஹைரார்கி. இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க இந்த ஆர்கனைசேஷன், பிசினஸ் ஆர்கனைசேஷன் MBAல இருக்கும் இல்லையா, ஒரு பிசினஸ் இதெல்லாம் வாட் இஸ் பேர் என்ன, வாட் இஸ் ஹைரார்கி? ஹைரார்கிலேயே பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆர்கனைசேஷன்லாம் ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, 11/11 வராது, யாருக்கு ரிப்போர்ட் பண்றோம்னு தெரியாது, அந்த மாதிரி ஹைரார்கியும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நோ செக்யூரிட்டி நம்ம தர்றோம், ஸோ டைரக்டா இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட், அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இப்போ மிலிட்டரி ஆர்கனைசேஷன் போறீங்க, நான் இங்க பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது, அது இங்க வரக்கூடாது, அப்படி இப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி எல்லாம் இதுதான் கொடுப்பாங்க, அந்த ரெக்குயர்மெண்ட் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் செக்மெண்ட், இப்போ கிளையண்ட் வந்து எனக்கு செக்யூரிட்டி வேணும்ன்றனா அந்த டைம்ல நம்ம அதை கொடுக்கணும். எனிவே நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல போட்டு ஹைரார்கியல் வேணுமா, நான் ஹைரார்கினா ஸ்டெப் பை ஸ்டெப் செக்யூரிட்டி போகும். நான் ஹைரார்கினா டைரக்டா ஒரு செக்ரட்டரி எடுத்துட்டு போய் நீங்க அங்க கொடுக்குறீங்க, இல்ல A to B அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ எதுக்கு மிலிட்டரி ஆர்கனைசேஷன்னா, இப்போ சீக்ரெட் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப நீங்க வந்து இவருக்கு ரிப்போர்ட்டிங், அவருக்கு ரிப்போர்ட்டிங்னா தெரியாது, அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இதுதான் ப்ராப்ளமா, அந்த மாதிரி அதுக்காக வச்சிருக்காங்க. ஓகே, சோ அக்கவுண்ட் நான் 4 கொடுக்குறேன், அக்கவுண்ட். ஓகே, சோ நம்ம இப்ப 2வது 3வது என்ன பண்ணிட்டோம், வேல்யூ செட் பண்ணிட்டோம்.
ஓகே வேல்யூ செட் பண்றோம். ஓகே சார். சோ அடுத்து வேல்யூஸ் இங்க தனியா இருக்கு இல்லையா, வேல்யூஸ் போறேன். வேல்யூஸ் போயிட்டு வேல்யூ செட் செலக்ட் பண்றேன். வேல்யூ செட் ரேடியோ பட்டன் லெஃப்ட்ல தெரியுதா? எஸ் சார். தெரியுதா? தெரியுதுங்க சார். ஸ்லோவா வருது நீங்க. ஓகே, நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் இங்க இருக்கு. HCL கம்பெனி ஃபைண்ட் இங்க பாத்தீங்கன்னா சோ என்ன சொல்லுது, it should be length maximum 2 characters. மேக்ஸிமம் 2 தான் இருக்கும். நான் வந்து அதுக்கு மேல அடிக்க முடியாது. யூ கேன் கிவ் மினிமல் பட் மேக்ஸிமம் பண்ண முடியாது. ஓகே ஓகே சார். சோ கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் அது HCL சாஃப்ட்வேர் கம்பெனி கொடுக்கிறேன். ஓகே சார். 02 colleges 03 hardware. ஓகே, இப்போ இது பண்ணிட்டேன்ல, இங்க டாப் அடிங்க. ஆக்சுவலா அந்த குவாலிஃபையர் ஃபில் பண்ணனும் சார். இப்போ இது மூணும் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ். மூணும் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப் ஆஃப் கம்பெனி. ஓகே ஓகே. இப்போ ஒரு டவுட் நினைக்கிறேன். 001 இருக்கு. இது வந்து டோட்டல் HCL குரூப் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஓகே 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 குரூப். இது வந்து பேரண்ட். சோ இது வந்து பேரண்ட்ன உடனே இது பாருங்க, குரூப் எந்த குரூப் கீழன்னு கேக்குது. அது ஆப்ஷன் சம்மரி தேவையில்லை. இப்போ வந்து HCL குரூப் நான் பண்றேன், சேவ் பண்றேன். ஓகே ஓகே. இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இந்த 1 2 3 4 இந்த 4த்துக்கும் மத்ததுக்கும் என்ன வித்தியாசம்? 4th வந்து பேரண்ட் கம்பெனி சார். பேரண்ட் கம்பெனி எப்படி, என்ன எதுல வித்தியாசம் பாக்குறீங்க? நான் பேரண்ட் கம்பெனின்னு சொல்றேன். ஓகே, அந்த வேல்யூல சார். எந்த வேல்யூல? 0 00. சிஸ்டம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் பேரண்ட்னு? நான் பேரண்ட்ல டிக் அடிக்கிறேன். அப்புறம் வேற என்ன ஸ்பெஷாலிட்டி? வேற தெரியல சார். ஓகே, ஒண்ணும் இல்ல. சோ இது பேரண்ட்ன்றப்போ இங்க பாருங்க, கீழே இந்த சைல்ட் ரேஞ்ச் இதெல்லாம் ஓபன் ஆயிடுச்சா? இங்க பாருங்க, டிஃபைன் சைல்ட் ரேஞ்ச் போறேன். சோ இந்த பேரண்ட் கீழே எத்தனை கம்பெனி வருதுன்னு நீங்க பிரிக்கலாம். இப்ப பாருங்க 00 to 99. இந்த டபுள் டிஜிட்டோட மேக்ஸிமம் வந்து இது கீழே வருது, சைல்ட் வேல்யூஸ் ஒன்லி. ஓகே 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 சார். இப்போ பாத்தீங்கன்னா 00ன்னு ஒன்னு இருக்கா, மேபி 11 ஒன்னு பண்றேன். HCL ப்ராடக்ட்ஸ், வெறும் ப்ராடக்ட் கம்பெனி மட்டும் இதில் நான் குரூப் பண்ணிக்க போறேன். ஓகே சார். இது என்னங்க சார், எல்லாம் எனேபிள்ட்? அதையும் நான் வந்து எனேபிள்ட்னா அதான் ஒர்க் ஆகுது. நீங்க தேவையில்லைன்னா அதை எடுத்து விட்டுறலாம். இந்த கம்பெனியை ஒர்க் பண்ண மாட்டீங்க ஃபியூச்சர்ல, எனேபிள்ட் எடுத்து விட்டீங்கன்னா அது வராது LOVல. ஓகே, லிஸ்ட் ஆஃப் வேல்யூ LOV. ஓகே ஓகே. சோ இப்போ 11ன்னு ஒரு பேரண்ட் போட்டிருக்கேன். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனி என்ன இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு. நான் திருப்பி வந்து இன்னொரு ப்ராடக்ட் கம்பெனி கிரியேட் பண்றேன். HCL ஸ்டீல்னு ஒன்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, சோ ப்ராடக்ட் கம்பெனிக்கு போறேன். பேரண்ட் எனேபிள் ஆயிருக்கு இல்லையா? சோ பேரண்ட் என்னென்ன இருக்கு, ஃப்ரம் ஹார்ட்வேர் என்னது 03 கரெக்டா, டு நீங்க ரெண்டு விதமா கொடுக்கலாம். 03 அது மட்டும். அப்புறம் என்னது 04 03 to 03 கொடுக்கலாம். இப்ப நீங்க விட்டு விட்டு போட்டீங்கன்னா எப்படி 04 to 04 இப்படின்னு தரலாம். புரியுதா? ஏன்னா 01 வந்து நான் ஒரு கம்பெனி போடுவேன், 03 ஏன்னா அது எப்ப நடக்குதோ அதான் நடக்கும் இல்லையா? நம்ம ஒன்னும் அட்வான்ஸ் திங்க் பண்ண முடியாது. எப்ப என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்றது அதுவா தான் நடக்கும். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். சோ இன்னொரு பேரண்ட் சப் பேரண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, சோ இன்னொன்னு வந்து எஜுகேஷன் ஒன்னு கிரியேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, HCL வந்து ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிக்கிறான். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஏற்கனவே இருக்கு.
சோ நான் வந்து 11 இருக்கா 12 பார்த்துப்போம். HCL எஜுகேஷன் ஃபுல்லா ஒரு குரூப்ல கொண்டு வா. அவர் கேக்குறாரு, ஒவ்வொன்னும் சிவநாடார் சொல்றாரு, ஒவ்வொன்னும் ஒரு குரூப்ல வேணும் எனக்கு. இப்ப எஜுகேஷன் வந்து HCL எஜுகேஷன் பேரண்டா கேட்டு. சோ இதுல வந்து ரெண்டு எஜுகேஷன் எங்க இருக்கு? காலேஜஸ் வந்து நம்பர் 2, காலேஜ் ஸ்கூல் வந்து நம்பர் 5. இப்போ நீங்க அந்த மெத்தட் தானே போட்டாகணும். நம்பர் 2. ஆமா ஆமா. இப்போ 02 to 05 போட்டீங்கன்னா தப்பு. எல்லாமே வந்துரும் இல்லையா? கரெக்ட்டா? 02 இப்பதான் அது வருது. 05 to 05. சோ இந்த ரெண்டுமே இதுக்கு கீழ வருது. எப்போ ரிப்போர்ட்டிங் எழுதுனாலும் இத வச்சு எழுதுவாங்க. அதுக்கு இது ரொம்ப மேஜரா யூஸ் ஆகும் இது. ஓகே? ஓகே சார். ஓகே சார். இப்போ இன்னொரு டைப் இதுல பார்க்கலாம். இப்போ 00 வந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம். அதுல இந்த ரெண்டு பேரண்ட்டையும் கொண்டு வரலாம். அதுக்கு தான் இந்த பேரண்ட். ப்ராடக்ட்ஸ் 11 12 இதோட சைல்ட் ரேஞ்சஸ்ல பாருங்க 11 12 பேரண்ட் வேல்யூ ஒன்லி. இது வந்து பேரண்ட் வேல்யூ. சோ பேரண்ட்க்குள்ளேயே ஒரு பேரண்ட்டை கொண்டு வரலாம். புரியுதுங்களா? ஓகே 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 சார். ஆனா இதுக்குள்ள அது வரக்கூடாது, வராது. சோ நீங்க ரிப்போர்ட்டிங் கொடுக்கும்போது கரெக்டா கொடுக்கணும். ஓகே சார். எதுக்காக கிரியேட் பண்றீங்க? ஏன்? சோ இவ்வளவு விஷயம் இருக்கு. சோ என்ன பண்ணிட்டோம். ஓகேவா? கீ ஃப்ளெக்சிபிள் டிஸ்கிரிப்டிவ் இல்ல சார், அங்க டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்சிபிள்லாம் இருந்தது சார். அதெல்லாம் அப்ப இதோட முடிச்சுக்கலாமா? அந்த இத அடுத்து போயிடலாமா? ஒண்ணொண்ணா வருங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது விட்டுட்டோம்னா பாதியில மறந்து போனா இது அப்படியே முடிஞ்சிடும். ஓகே ஓகே ஓகே. அந்த தியரியை கொடுத்தனே, அதை படிச்சீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே சார். அதுல எல்லாமே இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் அதான் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் என்னன்னா ஆப்ஷனல் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். கீ வந்து மேண்டேட்டரி. இது இல்லாம கம்பெனி ரன் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. சோ ஆப்ஷனலா கேக்குறாங்க. இப்ப என்னோட கம்பெனில டிஸ்கிரிப்டிவ் ஆப்ஷனல் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் PO போடும்போது எனக்கு ஒரு 5-6 அடிஷனல் ஃபீல்ட் வேணும், அந்த இது வேணும், இது வேணும்னு கேட்டா நீங்க அதை கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே அதான் டிஸ்கிரிப்டிவ். ஓகே ஓகே ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் டிஸ்கிரிப்டிவ். அதான் வேல்யூ செட் நம்ம ஒண்ணு பண்ணிட்டோம். அந்த PDF கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. அதுல வேல்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். அக்கவுண்ட்ஸுக்கு ஒரு 10 எக்ஸ்பென்ஸ், 10 ரெவென்யூ, 10 அசெட், அந்த மாதிரி 40 கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஆக்சஸ் கொடுக்குறேன். நீங்க கிரியேட் பண்ண டவுட்டே கேட்காம நீங்க பாட்டு கிரியேட் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே 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 பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல எப்படி ஆக்சஸ் கொடுக்குறது? சார் இல்ல அப்புறமா வீடியோ பார்த்துட்டு பண்ணட்டுமா சார்? இல்ல இப்பவே பண்ணுங்க. ஆக்சஸ் கேளுங்க என்கிட்ட. பாருங்க இதை ஆக்டிவ் பண்ண முடியுதான்னு. அதான் வேல்யூல கிளிக் பண்ணுங்க. வேல்யூ கொடுங்க. அக்கவுண்ட் ஏதாவது அதுவும் கொடுக்கலாம். நியூமரிக்கே கொடுங்க. ஃபர்ஸ்ட் அசெட் 1 சீரிஸ்ல ஆரம்பிச்சிடணும். 1001 கேஷ் அந்த மாதிரி ஒரு 10 அசெட். ஏன்னா இதுதான் நம்ம மெயினா கத்துக்க போறது. ஒரு 10 அசெட் லைனா கிரியேட் பண்ணுங்க. 10 லைபிலிட்டி. ஓகே சார். 4 டிஜிட்ஸ் சார். நீங்க எத்தனை வேணா கொடுங்க. சிஸ்டம் அலோவ் பண்ண கூடாது அதுக்கு மேல. போயிட்டே இருக்குங்க சார். டாப் அடிங்க. என்ன சொல்லுது? படிங்க. டாப் மறுபடியும் அடிங்க. இல்ல சார், மேக்ஸிமம் 4 கேரக்டர்ஸ்னு கார்டு. ஆனா மினிமம் அக்செப்ட் பண்ணனும். 3 கொடுங்க. 3 கொடுத்தா அக்செப்ட் பண்ணனும். சரிங்களா? பட் 3க்கு நம்ம ஆல்ரெடி இது காஸ்ட் சென்டர் அதுவும் இதுவும் கிளாஸ்லாம் ஆகாது. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து அதை தாண்ட முடியாது. சிஸ்டம் அலோவ் பண்ணனும். ஆனா பண்ண கூடாது.
லாஜிக் படி ஓகே. கரெக்டா? ஓகே ஓகே. பட் அத அலோவ் பண்ணுது, பண்ணலாம், ஓகே தான். ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க சார். பண்ணுங்க, மெதுவா பண்ணுங்க, அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்பப்போ இது பண்ணலன்னா ஐயோ. புரியாது. ஏபிஆர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இப்போ ஏபிஏஆர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் அக்கௌண்ட்டா செட் பண்ணலாம் சார். சொல்லுங்க, என்னென்ன பண்றீங்க, எதுக்காக அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் சார். செகண்ட் பாத்தீங்கன்னா கேஷ் அக்கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, ரிசீவபிள். அந்த கேஷ்ல கிளிக் பண்ணி டாப் அடிங்க. பண்ணிட்டேன் சார். டாப் போங்க, லாஸ்ட் வரைக்கும் போங்க. இல்ல மெதுவா போங்க. அந்த குவாலிஃபயர்ல என்டர் பண்ணுமே, அது என்டர் பண்ணாம நம்ம போக கூடாது. ஸ்பீடா ஒரு டாப் அடிங்க, ரெண்டு, ஒரே ஒரு நிமிஷம். இல்லங்க சார், அதுவே ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. சரி ஓகே, கிரியேட் பண்ணுங்க. டாப் அடிங்க, வரணுமே. லெவல்ல இருக்கு சார் இப்போ. என்ன? குவாலிஃபயர் வந்துருச்சு. இல்ல குவாலிஃபயர் குவாலிஃபயர் அண்ட் வந்துருச்சு. புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது டாப் அடிங்க, இன்னொரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஷோ லைபிலிட்டில வரும், நீங்க அசெட்ல போறீங்க. சரி டாப் அடிங்க, மெதுவா டாப் அடிங்க. நான் மிக்ஸடா தான் சார் கொடுத்திருக்கேன். டாப் அடிங்க. பண்ணுங்க.
குவாலிஃபயர்ல போகல கிரேட் அவுட் ஆயிருக்கா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சேவ் பண்ணிக்கோங்க, அப்படியே கிரியேட் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுக்கும். அப்படியே ஒரு 10 அக்கௌண்ட் சும்மா கொடுங்க, அப்படியே லைனா. ஓகே ஓகே. ஸ்கிரீன் போயிடுச்சு. ஓகேங்களா சார்? ஓகே, அசெட் ஓகே. அடுத்து இன்கம் ரெவென்யூ கிரியேட் பண்ணுங்க. அப்படியே கண்டினியூவா கிரியேட் பண்ணுவோம். ஆமா, 1 சீரிஸ் 10 கிரியேட் பண்ணிட்டீங்க, 2 சீரிஸ் 10 கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ரைட் சைடுல ஏன் வர மாட்டேங்குது? ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க, நான் இது பண்றேன். ஸோ முடிஞ்ச உடனே கம்பைல் ஆகுது, ஏன்னா ஒன்னொன்னா சேவ் பண்ணலன்னு உடனே அது மொத்தமா கம்பைல் போகுது. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போனதுக்குள்ள போவோம். ஓகே. என்ன பண்ணோம்? F11 HCL HCL பண்ணோம்ல, ஸோ F11 ஸோ இதுல போய் என்ன பண்றோம்? செக்மெண்ட்
இங்க போய் வேல்யூ செட் நம்ம அட்டாச் பண்ணணும் இல்லையா? இது மூணும் அட்டாச் பண்றேன். அடுத்து நான் என்ன சொன்னேன்? பிசினஸ் ஃபிளெக்ஸ்ஃபீல்ட் குவாலிஃபையர் கொடுக்கணும். பாருங்க, பிசினஸ்னா பேலன்சிங் செக்மெண்ட், ஏன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவல். காஸ்ட் சென்டருக்கு ஓகே நம்ம பண்ணாலும் அதுவே பண்ண சொல்லும். காஸ்ட் சென்டர் செக்மெண்ட் இருக்கு. காஸ்ட் சென்டர் சேவ் அக்கவுண்ட் ஒரு நேச்சுரல் அக்கவுண்ட் இருக்கு பாருங்க. ஓகே ஓகே சார், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்க? ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. ஃப்ரீஸ் பண்ணிட்டா இந்த பட்டன் மத்த யூசருக்கு இல்லைன்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது அவங்க, புரியுதுங்களா? பாருங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, சோ இதெல்லாம் பண்ணிட்டோம் இதுல. சோ அன்ஃப்ரீஸ் பண்ணாதான் சேஞ்ச் பண்ணுவோம். அன்ஃப்ரீஸ் பண்றேன், எல்லாமே நம்ம எனேபிள் பண்றோம். அலோ டைனமிக் இன்சர்ட். இப்போ ஃப்ரீஸ் பண்றேன். எண்ட் யூசருக்கு தரும்போது ஃப்ரீஸ் பண்ணிடலாம் சார். எண்ட் யூசர் இந்த இதே இருக்காது. நான் சொல்றது சூப்பர் யூசர், அவனுக்கே வந்து நம்ம இதான் கொடுக்க போறோம். ஓகே ஓகே. சோ ப்ரோக்ராம் பின்னாடி ரன் பண்ணிட்டு இருக்கு, அது ரன் ஆகட்டும். சோ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? வியூ ரெக்வெஸ்ட் ஃபைண்ட். சோ எல்லாம் நார்மலா முடிஞ்சிருச்சு இல்லையா? சார், இப்போ இந்த வியூ ரெக்வெஸ்ட் வந்து நம்ம எதுக்கு அந்த இது குவாலிஃபையர் மேப் பண்ணி விட்டோம்ல, அதுக்குங்களா சார் இது? கடைசில கம்பைல்னு வந்து இல்ல, அந்த வியூ அவுட்புட்டை கிளிக் பண்ணுங்க. அடுத்த இது கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. Did not create an output file. க்ளோஸ் பண்றேங்க. சோ இது என்னன்னா, நம்ம கம்பைல் பண்ண உடனே பேக்ரவுண்ட்ல நடக்குது. ஓகே சோ இந்த டேபிள்ல போய் அப்டேட் ஆகுது. GL கோட் காம்பினேஷன் KFV, கீ ஃபிளெக்ஸ் ஃபில் வேல்யூ. சோ இது வந்து இவங்களுக்கு தெரியும், டெக்னிக்கல் டீம். அவங்க கேட்பான் எந்த டேபிள்ல போய் எடுக்கணும்னு கேட்கும்போது நீங்க இதை எடுத்து கொடுக்கலாம். ஓகே பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல இருக்கேன். எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸ்ல பண்ணோம் இல்லையா, அத பார்க்கலாம். நம்மளோட வந்து HCL தானே? ஆமாங்க சார். 2 இருக்கு. எல்லாமே 2 வந்திருக்கு. என்ன ரீசன்? நம்ம ஃபர்ஸ்ட் அங்க தனியா ஒரு இதுல கிரியேட் பண்ணல சார். நேத்தா? இல்லங்க சார், இப்போ தனியா நீங்க இன்னொரு தனியா என்ன, அதுல நம்ம வேல்யூஸ் லிங்க் பண்ணவே இல்ல. கண்டுபிடிப்போம் என்ன இஷ்யூவா இருக்கும். ஓகே, இது வந்து கம்பெனி. இப்போ நான் இங்கேயே போய் மாத்தணும். HCL பிசினஸ் இங்க இருக்கு பாருங்க. ஃபைண்ட் HCL பிசினஸ் இங்கேயே போய் மாத்தலாம், வெளியே வரணும்னு இல்ல. புரியுதுங்களா? ஓகே. இதுதான் நான் கேட்டேன், இப்பதான் வருது. ஏன்? சோ இப்ப டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வரல,
இப்பதான் வருது. ஏன்னா நம்ம அந்த இது கிளிக் பண்ணி நம்ம குவாலிஃபை நம்ம கொடுக்கணும் கனெக்ட் சார். பண்ணல. சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்கவுண்ட் என்னது இது எக்ஸ்பென்சிவ் டிஃபால்ட்டா வரும். ஆனா நீங்க என்ன பண்ணனும், சேஞ்ச் பண்ணனும். சேஞ்சுக்கு அளவே பண்ண மாட்டேன். எக்ஸ்பென்சிவ் டிஃபால்ட்டா வருதா? ரெண்டாவதுல பாப்போம். எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான் டிஃபால்ட்டா போகுது. சோ நான் உங்களுக்கு குரூப்ல சேர்த்து விட்டுருக்கேன்ல, அந்த குரூப்ல இந்த ரவுட் நீங்க கேட்கணும். சரியா? ஓகேங்க சார். என்னன்னு கேட்கணும்னா, இந்த மாதிரி while creating this values, ஃபர்ஸ்ட் நான் வெறும் வேல்யூ செட்டை வெளியே போய் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி வந்து வேல்யூ செட் அட்டாச் பண்ணி, அதான் வேல்யூஸை முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டீங்க, அதனால குவாலிஃபையர் எனேபிள் ஆகல. பின்னாடி எனேபிள் ஆகுனா கிரேட்